إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாராந்த இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற எமது இந்த ஒன்று கூடலை அல்லாஹு தாலா முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து நானும் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களை எல்லாம் படைத்துவிட்டு தனது அடியான் நாளை மறுமையிலே சுவனம் நுழைவதற்காக வேண்டி ஏராளமான இபாதத்துகளை, ஏராளமான கடமைகளை எங்கள் ஒவ்வொரு மீதும் எமது உரிமைகளாகவும் கடமைகளாகவும் எங்களுக்கு ஆக்கியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடமையாக்கி இருக்கின்ற சுவனம் செல்வதற்கு எங்கள் மீது பணித்திருக்கின்ற பல அமட்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அமட்களும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை, ஒவ்வொரு விதமான கூலிகளை கொண்டதாக இருக்கின்றது. அந்த வரிசையிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகளில் உன்னதமான ஒரு இபாதத்தான், உன்னதமான ஒரு கடமைதான் நோன்பு நோற்றல் என்பது. நோன்பு நோற்றலை பொறுத்தவரையிலே நாங்கள் உண்ணாமல் பருகாமல் அல்லாஹ்வுக்காக அந்த சொற்ப நேரம் காத்திருந்து நோன்பு திறத்தல் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகவும் உன்னதமான ஒரு இபாதத்தாக கருதப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நோன்புக்கு தானே கூலி கொடுக்கின்றேன், கூலி கொடுப்பதற்கு தானே பொறுப்பாக இருக்கின்றேன் என்று சொன்னதாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. வருடத்திலே நாங்கள் மாதாந்தம் வருகின்ற அந்த வருடத்திலே வருகின்ற முழுமையான ஒரு மாதம் நோன்பு நோக்கின்றோம், ரமலானுடைய மாதத்தில். இன்னும் மாதங்களிலே நாங்கள் குறிப்பாக 3 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம். ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள். 13 பிறை, 14, 15 அந்த பிறைகளில் நோன்பு நோக்கின்றோம். இன்னும் வாரத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை போல திங்கள் வியாழன், யௌமுல் இஸ்னேன் வல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோட்பதற்கு மிகப்பெரிய ஒரு அருளினை எங்களுக்கு ஒரு ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், துரதுல் அமாலு யௌமல் இஸ்னேன் வல் ஹமீஸ். நாங்கள் செய்கின்ற அமட்கள் அனைத்தும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்வுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. நான் நோன்பு நோற்ற நிலையிலே எனது அமட்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்ல மட்கள் செய்கின்றான், பாவமான காரியங்கள் செய்கின்றான், அல்லது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவன் வழிபாட்டிலே ஈடுபடுகின்றான். ஒரு மனிதன் செய்கின்ற அனைத்து அமட்களும் இந்த 2 நாட்களிலும் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது. தனது அடியான் இன்னென்ன இபாதத்துகளை, இன்னென்ன தவறுகளை செய்திருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது என்றால், அதே அந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாளிலே நான் நோன்பு நோற்றவனாக இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிறேன், தாகித்திருக்கிறேன், நல்ல முறையிலே கண்ணியமாக இந்த நோன்பினை நோட்கிறேன் என்ற அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே காட்டப்பட வேண்டும். நோன்பு நோற்ற நிலையிலே எனது இபாதத்துக்கள், அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட வேண்டும் என்று விரும்பிய செய்திதான். வியாழக்கிழமை, திங்கட்கிழமை நாட்களிலே எனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே நோன்பு நோற்று நிலையிலே காட்டப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பமான செயலை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாங்கள் செய்கின்ற அமட்கள் ஒவ்வொரு வாரத்திலும் இந்த 2 நாட்களிலே எடுத்து காட்டப்படுகின்றது. நாங்கள் இயலுமான சந்தர்ப்பங்களிலே இந்த திங்கள் வியாழன் நோன்புகளை நோற்று எமது அமட்களும் நோன்பு நோற்ற நிலையிலே அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.